அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நபிமார்கள் வரலாறு பாடத்தொடரில் 5வது வகுப்பிலே இன்று இருக்கிறோம். கடைசி பாடத்தில் ஜின்களுடைய தலைவன் யார் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். முந்தைய பாடங்களை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால இந்த உலகத்திலே வாழ்ந்தது யார் என்று சொன்னால் அது ஜின்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ஆரம்பமாக ஜின்களை தான் வாழ வைத்தான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கஸஸுல் அம்பியா என்ற கிதாபில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தை கொண்டு வருகிறார்கள். கானத்தில் ஜின்னு கப்ல ஆதம் பி அல்ஃபை ஆமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னதாக ஜின்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஃபஸஃபகுத்திமா, அவர்கள் இரத்தத்தை ஓட்டினார்கள், கொலைகளை செய்தார்கள், தப்புத்தவர்களை செய்தார்கள். ஃபபஅஸல்லாஹு இலைஹிம் ஜுந்தம் மினல் மலாயிகா. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தப்புத்தவர்கள் செய்யும் பொழுது மலக்குமார்களுடைய ஒரு படையை அல்லாஹ் இவர்களின் அளவிலே அனுப்பினார். ஃபதரதூஹும் இலா ஜஸாயிரில் புஹூர். கடல்களிலே இருக்கக்கூடிய அந்த தீவுகளின் பக்கம் இந்த ஜின்களை அந்த மலக்குகள் விரட்டி அடித்தார்கள் என்பதாக அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இதே போல ஷஹ்ர் இப்னு ஹவ்ஷப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது ஃபலம்மா அஃப்ஸது ஃபில் அர்த், இந்த ஜின்கள் பூமியில் எப்பொழுது குழப்பங்களை உண்டு பண்ண ஆரம்பித்தார்களோ பஅஸல்லாஹு இலைஹிம் ஜுந்தம் மினல் மலாயிகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களில் இருந்து ஒரு படையினரை இவர்களின் அளவிலே அனுப்பி வைத்தான். ஃபகதலூஹும், அந்த ஜின்களில் சிலரை மலக்குகள் கொலை செய்தார்கள், இன்னும் சிலரை கடல்களிலே இருக்கக்கூடிய தீவுகளின் பக்கம் விரட்டி அடித்தார்கள். வகான இப்லீஸ் மிம்மன் உசிர, இந்த இப்லீஸ் இருக்கிறானே இவன் தான் ரயீசுல் ஜின், ஜின்கள் ஷைத்தான்களுடைய தலைவன். இந்த இப்லீஸ் கைது செய்யப்பட்டான். ஃபஅഖதூஹு மஅஹும் இலா ஸமா, அந்த மலக்குகள் இவனை தங்களோடு சேர்த்து வானத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள். பிறகு அவன் அங்கேயே இருந்தான். ஃபலம்மா உமிரத்தில் மலாயிகத்து பிஸ்ஸுஜூதி, எப்பொழுது மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று ஏவப்பட்டார்களோ இம்தனா இப்லீஸ் மின்ஹு, இந்த சுஜூத் செய்யக்கூடிய விடயத்திலிருந்து இப்லீஸ் தன்னை தடுத்து கொண்டான். இதற்கு பிறகுதான் அல்லாஹுடைய லானத் கிடைத்தது. ஆக அருமையானவர்களே, ஆரம்பத்தில் உலகத்திலே ஜின்கள் தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் கூறும் பொழுது வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதிகளை படைக்கப் போகிறேன் என்று சொன்னோன உடனே மலக்குகள் என்ன சொன்னார்கள்? அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். ஏன் இவர்கள் இவ்வாறான கேள்விகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்? அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மனிதர் படைக்கப்படுவதற்கு முன்னால ஜின்கள் உலகத்திலே உயிர் வாழ்ந்தார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள், பலவிதமான குழப்பங்களை உண்டு பண்ணினார்கள், கொலைகளை செய்தார்கள். இதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த விடயத்தை மலக்குகள் அறிந்திருந்தார்கள். இதை வைத்து தான் இவர்கள் நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் ஜின்கள் படைக்கப்பட்டு ஆரம்பத்திலே நல்லவர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் மிக மோசமானவர்களாக மாறி அவர்கள் அல்லாஹுடைய தண்டனைக்குள்ளானது போல மீண்டும் ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா என்று மலக்குகள் ஆச்சரியமாக கேட்டார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது உலகத்திலே முதலாவதாக ஜின்கள் தான் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணின் மூலமாக படைக்கிறான். அதனால் தான் மனிதனுக்கு மண்ணுடைய குணமும் இருக்கிறது. அருமையானவர்களே, சூரா முஃமினூன் அத்தியாயம் 23 வசனம் 12 அல்லாஹ் கூறும் பொழுது வலக்கத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், நிச்சயமாக நாங்கள் மனிதனை களிமண்ணுடைய மூலச்சத்திலிருந்து படைத்தோம் என்று கூறுகிறான். இதே போல சூரா ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 14 கூறும் பொழுது ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார், சுடப்பட்ட மண்பாண்டத்தை போல்
தட்டினால் சப்தம் வரக்கூடிய அந்த களிமண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்று கூறுகிறான். இதே போல் அருமையானவர்களே, குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துகளில் நான் மனிதனை களிமண்ணினால் படைத்தேன் என்று கூறுகிறான். சூரா அலக் அத்தியாயம் 96 வசனம் 1-2 அல்லாஹ் கூறும் பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இரட்சகனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? ஹலக்கல் இன்சான மின் அலக், அட்டையை போல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்த கட்டியிலிருந்து படைத்தான் என்று, மனிதன் இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். இதே போல சூரா அபஸ் அத்தியாயம் 80 வசனம் 19 எடுத்துக்கொண்டால் மின் நுத்ஃபத்தின் ஹலகா, ஒரு துளி இந்திரியத்திலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்று கூறுகிறான். ஆகவே இப்படியாப்பட்ட ஆயத்துகளை பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு இடத்திலே களிமண்ணால் படைக்கப்பட்டான், இன்னொரு இடத்திலே இந்திரிய துளியால் படைக்கப்பட்டான், இன்னொரு இடத்திலே இரத்த கட்டியால் படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துகளுடைய உண்மையான விளக்கம் என்ன என்று பார்த்தால் அருமையானவர்களை, ஆயத்துகளுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது, கருத்து வேற்றுமை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஆயத்துகளில் எல்லாம் மனிதனை நான் களிமண்ணினால் படைத்தேன் என்று கூறுகிறானோ, அந்த களிமண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனை கொண்டு நாட்டம் யார் என்று சொன்னால் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் தான் அல்லாஹ் களிமண்ணின் மூலமாக படைத்தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்கள், மனித உருவாக்கம், எவல்யூஷன் என்று கூறுவார்கள், இந்த மனித உருவாக்கம் இருக்கிறதே இந்திரிய துளியின் மூலமாகத்தான் படைக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். இதற்கு பிறகு இந்த இருவரின் மூலமாக பல குழந்தைகள் கிடைக்கின்றன. இந்த குழந்தைகள் எப்படி கிடைக்கின்றன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இந்திரிய துளியின் மூலமாகத்தான். ஆகவே குர்ஆன் சொல்லக்கூடிய களிமண் என்பதை கொண்டு நாட்டம் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து தான் படைத்தான். இதே போல இரத்த கட்டி என்று வருகிறதே, இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இரத்த கட்டி இரண்டாவது ஸ்டேஜ் என்று கூறுவார்கள். சூரா முஃமினூனிலே அல்லாஹ் கூறுவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஆரம்பமாக இந்திரிய துளியாக ஆக்கினான், அதற்கு பிறகு இரத்த கட்டியாக ஆக்கினான் என்று இரண்டாவது படித்தரத்தை கூறுகிறான். அதற்கு பிறகு சதை கட்டியாக ஆக்குகிறான். ஆக அருமையானவர்களே, 40 நாட்கள் அந்த இந்திரிய துளி தாயுடைய கற்பறையில் அப்படியே இருக்கிறது. 40 நாட்கள் சென்றதற்கு பிறகு அந்த இந்திரிய துளி இரத்த கட்டியாக மாறுகிறது. இன்னும் 40 நாட்கள் சென்றதற்கு பிறகு அந்த இரத்த கட்டி சதை கட்டியாக மாறுகிறது. ஆகவே இந்த விடயத்தை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சூரா முஃமினூன்ல தெளிவுபடுத்துகிறான். சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகதன் ஃபஹலக்னல் அலகத முத்கதன் ஃபஹலக்னல் முத்கத இதாமன் ஃபகஸௌனல் இதாம லஹ்மா சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று இந்த மனித படைப்புடைய அந்த ஸ்டேஜ்களை தெல்ல தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஆகவே இரத்த கட்டி என்பதை கொண்டு நாட்டம் இந்திரிய துளியாக 40 நாட்கள் இருந்ததற்கு பிறகு இரத்த கட்டியாக மாறக்கூடிய அந்த இரண்டாவது படித்தரத்தை தான் அல்லாஹ் சூரா அலக்கின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் களிமண்ணினால் படைக்கிறான். இதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சூரா ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 29 கூறும் பொழுது ஃபைதா ஸவ்வைதுஹு, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கியதற்கு பிறகு, உருவாக்கி முடித்து படைத்து முடித்ததற்கு பிறகு வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து அவருக்கு நான் ஊதினேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹை ஊதுகிறானோ அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உடம்பு அப்படியே அசைய ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு மலக்குமார்களுக்கு கூறுகிறார். இந்த ஆயத்துக்கு கீழால அல்லாமா இப்னு கஸீர் தங்களுடைய தஃப்சீர்ல கூறுகிறார்கள், ஃபஹாதிஹி அர்பஉ தஷ்ரீஃபாத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 விடயத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். முதலாவது என்ன? ஹலகஹு லஹு பியதிஹில் கரீமா, அல்லாஹ் தன்னுடைய கண்ணியமான கரத்தின் மூலமாக அவரை படைத்தான். இரண்டாவது வ நஃபஹஹு ஃபீஹி மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து அவருக்கு ஊதினான். மூன்றாவது வ அமரஹு அல் மலாயிகத பிஸ்ஸுஜூதி லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மலக்குமார்களுக்கும் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று ஏவினான். நான்காவது வ தஅலீமுஹு அஸ்மா அல் அஷ்யா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல விடயத்துடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்வது போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விடயத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் எந்தெந்த விடயத்தை கற்றுக் கொடுத்தான் என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களிமண்ணினால் படைத்து உயிரை கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு அசைய ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்திலே வாழ வைக்கிறான். சுவர்க்கத்துடைய எல்லா இன்பங்கள் இருந்தும் அவர்களுடைய முகத்திலே ஒரு கவலை தென்பட்டது. அது எந்த கவலை, ஏன் அவர்கள் கவலை அடைந்தார்கள், அந்த கவலையை அல்லாஹ் எப்படி சீர் செய்தான் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தெளிவாக படிப்போம். நபிமார்களுடைய வரலாறை அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.